ஒரு வேர்டோட ஸ்பெல்லிங்கை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்குவோம்? அதோட ப்ரனன்சியேஷனை வச்சு தான் அந்த வேர்டோட ஸ்பெல்லிங் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும், அதை நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்டனன்ட், இதோட ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? லெஃப்டனன்ட், லெஃப்டனன்ட். ஆக்சுவலாக இந்த ஸ்பெல்லிங் வந்து தப்பு. லெஃப்டனன்ட்டோட ஸ்பெல்லிங் நம்ம கரெக்டானது அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது வந்து இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து லெஃப்டனன்ட், ஆனால் இங்கே வந்து எஃப் வராது. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் வந்து இதை டீகோட் பண்ணி ஒரு சின்ன கதை மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன். இது வந்து வேடிக்கையாக இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக், யூ, 10 அண்ட். இதை தமிழில் பார்க்கும்போது பொய் நீ 10 எறும்பு அப்படின்னு வந்து நம்ம இதை வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து நீங்கள் டீகோட் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மறக்காது. இதை வந்து அமெரிக்கனில் லூட்டனன்ட் அப்படின்னு சொல்லுவோம், பட் நம்ம யூஸ்வலாக சொல்கிறது லெஃப்டனன்ட். இன்னொரு வேர்டு இருக்குது, சாய்ஸ். அது உன்னோட சாய்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதில் என்ன டவுட் வரும் அப்படின்னா, சிஇன்னு முடியறது கரெக்டாக இல்லை எஸ்சின்னு முடியறது கரெக்டாங்கிற டவுட் இருக்கும். ஐஸ்கிரீம், ஐஸ் கியூப்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பெல்லிங் வந்து ஐசிஇ தான். ஸோ அதே மாதிரி இங்கே ஐசிஇன்னு வர்றது தான் கரெக்டான ஸ்பெல்லிங். இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜ் டைப் பண்ணும்போது இல்லை எங்கேயாவது ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து டவுட் வருது, அது வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி நீங்களே அதை டீகோட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மறக்காது.